மா குரு தனஜன யவ்வன கர்வம் ஹரதி நிமேஷாத் காலஸ் சர்வம். மா குரு தனஜன யவ்வன கர்வம். தன காசை வைத்து, ஜன ஜன என்று சொன்னாலே நம்மை சுற்றி இருக்கும் மக்கள். இது நம்மளோட நட்பு என்றே வைத்துக்கொள்ளலாம். நட்புகள் என்று சொல்றாலே, நண்பர்கள் என்று சொல்றாலே, அந்த மாதிரி நண்பர்கள் நிறைய பேர் இருக்கா என்று கர்வம் கொள்ளக்கூடாது. இதுவே நமக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்கு, நம்மகிட்ட நிறைய சொந்தங்கள் இருக்கா என்று அதை நினைத்தும் இது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரெண்டுத்தை நினைத்தும் கர்வம் கொள்ளக்கூடாது என்று சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியார். காசை நினைத்து, செல்வத்தை நினைத்து கர்வம் கொள்ளக்கூடாது, இந்த சொந்தக்காரரை நினைத்து கர்வம் கொள்ளக்கூடாது என்றும் சொல்றார். மா குரு தனஜன யவ்வன கர்வம். மூன்றாவது விஷயமாக இளமையை நினைத்து கர்வம் கொள்ளக்கூடாது. இப்போ நம்ம போய் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்மை விட வயதான ஒருத்தர் நமக்கு முன்னாடி நடந்து போறார் என்றால், அவரை விட நான் இளமையாக இருக்கேன், எனக்கு இன்னும் வாழ்க்கையில் நிறைய நாட்கள் இருக்கு, அவரும் சீக்கிரமாகவே போயிடுவார், ஆனால் நான் ரொம்ப நாளாக வாழ்வேன், அதனால் இந்த இளமையை நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் என்று நம்ம யோசிப்போம். அதனால் இந்த மூன்று விஷயங்களையும், பணத்தை வைத்து, நம்மை சுற்றி இருக்க நபர்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இவாளை வைத்து, நம்மளோட இளமை, நம்மளோட யூத்தை வைத்து, இந்த மூன்று விஷயத்தையும் வைத்து நம்ம கர்வம் கொள்ளக்கூடாது. இந்த மூன்று விஷயத்தின் மீதும் நம்ம கர்வம் கொள்ளக்கூடாது. அது ஏன் என்பதற்கான காரணம், ஹரதி நிமேஷாத் கால சர்வம். அதாவது காலம் போகிற போக்கில் எல்லாமே அழிந்து போய்விடும் என்று சொல்கிறார் நம்மளோட சங்கராச்சாரியா. அதாவது பணம் இருக்கிறதா, இன்று இருக்கும் பணம் அடுத்த நொடியே கூட மறைந்து போகிறதுக்கு, அடுத்த நொடியே கரைந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நம்ம சுற்றி இருக்கும் சொந்தங்கள் பந்தங்கள் இருக்காளா, அவள் எல்லாருமே ஒரு நாள் திடீர்னு நம்மக்கிட்ட பேசாமல் விட்டுடலாம், நம்மளோட நட்பையோ நம்மளோட உறவையோ கட் பண்ணிடலாம். இதுவே நமக்கு பிடித்தவாளாக இருந்தால், ரொம்ப நெருங்கியவர்களாக இருந்தால் என்றால், அவள் இறந்து போகும்போது அந்த வலி நமக்கு கொடுக்கறது ரொம்ப பெருசாக இருக்கும். இப்படி ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த சொந்தங்களும் நமக்கிட்ட இருக்கும் நண்பர்களும் பிரிந்து போக தான் செய்வான். மா குரு தனஜன யவ்வன கர்வம். நம்மளோட இளமையும் இருக்கிறதே, அது நமக்கே தெரியும். காலம் போகிற போக்கில் யாருமே எப்பொழுதும் இளமையாக இருக்க முடியாது. நிச்சயமாக முதுமையை நோக்கி நடந்து கொண்டே தான் இருக்கும் எல்லாருமே.